ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாடு தொக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் பண்ணும்போது கருவாடு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதனால் இதில் பண்ணுறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னோடய கருவாடில் வந்து உப்பு குறைவாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் கருவாடில் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே வந்து இந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே வந்து வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்பவா தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக போதும் நமக்கு. அதையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடையும் சேர்த்துக்கிறோம். இந்த கருவாடு வந்து இந்த மசாலா கூட எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கருவாடு வந்து பொடிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருவாடு இந்த மசாலா கூட சேர்ந்து எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி போயிடும். உங்களுக்கு வந்து இப்போ கருவாடு தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.